ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி அஸ்வினி சீக்ரெட் சமையலில் சூப்பரான சென்னா தால் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? பாருங்கள், நைட்டே நான் சென்னா தாலை ஊற வச்சுட்டேன். இப்போ நான் குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா இது நல்லா வெந்துட்டு இருக்குது பாருங்கள். பூ மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதுதான் நம்ம இன்றைக்கி சென்னா தால் பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம தேங்காயெல்லாம் போடாமல் கிரேவாக நம்ம ஆப்பத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், குக்கரில் நான் 4 விசில் வச்சு இறக்கிட்டேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறது பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றின்னு பட்டை 2, லவங்கம் ஒரு 4 போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதும் நம்ம கூடவே வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதை நல்லா வதக்கிடுங்க. பட்டை, லவங்கம், வெங்காயம் போட்டுருக்குறோம். இது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கின பின்னாடி நம்ம இது கூட கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கணும். பாதாம், முந்திரி போட்டுக்கோங்க. முந்திரி கொஞ்சம் போட்டு, ஏன்னா கிரேவி வரத்துக்காக நம்ம தேங்காய் போட போகிறதில்ல. சோம்பு கொஞ்சம், முந்திரி சோம்பு போட்டுக்கோங்க. ஏன்னா கிரேவி வரத்துக்காக நான் முந்திரி போட்டுருக்கிறேன். நல்லா வதங்கியாச்சு. கொஞ்சம் கஸ்தூரி மேந்தி போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக கஸ்தூரி மேந்தி அதிலே போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கின பின்னாடி நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம். அது கூட அதை போட்டு நம்ம பாருங்கள், இது சென்னா தால் ஒரு 2 ஸ்பூனு, ஒரு 2 கரண்டி போட்டுக்கோங்க போதும். ஏன்னா கிரேவிக்காக அது போட்டால் தான் கொஞ்சம் கெட்டியாக கிரேவி வரும் சாப்பிட்ற மாதிரி. வேறு எதுவும் நம்ம மிஸ் பண்ண போகிறது, தேங்காயெல்லாம் போட போகிறது இல்லையா? அதுக்காக சென்னா தால் ஒரு 2 ஸ்பூனு, 2 கரண்டியோ போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா எடுத்து போட்டு அது கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டால் தான் தக்காளி நல்லா வதங்கி வரும். கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டாச்சு. நல்லா வதக்கிடுங்க. தக்காளி சாஃப்டாகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். ஏன்னா பச்சை வாசனைலாம் போனால் தான் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போன பிறகு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இது பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சாச்சு. பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டுட்டோம். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிடுங்க. நல்லா கிரேவி மாதிரி வரும். இப்போ தான் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருங்க. அரைச்சாச்சு. இப்போ வேறு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பட்டை, 2 லவங்கம் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே அது மசாலாலாம் போட்டுருக்கோம். கொஞ்சம் சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா, ஏன்னா இது ஜீரண சக்தி ஆகும். இது மூக்கல்ல இல்லை, இது வெள்ளை சென்னா இல்லையா, அதனால் பாருங்கள். வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயமாக 1 கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட நல்லா வதங்கட்டும். வெங்காயம், பட்டை, லவங்கம் நல்லா வதக்காச்சு. வெங்காயம் கலர் வந்துச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். 1/2 ஸ்பூன் ரொம்ப போடாதுங்க, பச்சை வாசனை, இஞ்சி பூண்டு வாசனை ஜாஸ்தி இருக்கும். அதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு சும்மா நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போட்டோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போன பின்னாடி நம்ம பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். கொஞ்சம் காரத்தூள் மசாலா
மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன். காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம். ரெண்டுமே நல்லா வந்து எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயில் வதக்கினா தான் அது வந்து நல்லா நம்மளுக்கு அந்த பச்சை வாடெல்லாம் போகும். சரிங்களா? வதக்காச்சு. இப்போ அது பாரு அரைச்சி வச்சுக்கிறோம். நைஸாக அரைச்சி வச்சுட்டேன். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. கிரேவி மாதிரி வரும் பாருங்கள். நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அது கூட இப்போ மசாலா அதில் ஊற்றிடணும். எண்ணெய், பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், இது மசாலா அரைச்சதை நம்ம போட்டு அதில் தண்ணி தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணாலும் தண்ணி ஊற்றிக்கோங்க. கெட்டியாக வரும் கிரேவி, நல்லாவும் இருக்கும் டேஸ்டியாக. இந்த டைமில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. ஜாஸ்தி ஊற்றாதுங்க, மீடியமாக ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு மசாலாவுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. பாருங்கள் நல்லா கொதித்தா கிரேவி எப்படி வந்திருக்குன்னு. இப்போ சன்னா தாளை போட்டுக்கலாம். பச்சை வடையெல்லாம் போன பின்னாடி சன்னா தாளை அதில் அப்படியே போட்டுக்கோங்க. அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நல்லா கொதி வரட்டும். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு கிரேவி. சூப்பராக இருக்குங்க கிரேவி. பாருங்கள் நல்லா கொதித்து கிரேவி வந்துச்சு. அவ்வளோதாங்க. ரைஸ்க்கு சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி, ஆப்பம் எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி பாருங்கள், கிரேவி மாதிரி வந்திருக்கு. நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்கள் கிரேவி. ரைஸுக்கு கூட நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஆயிடுச்சு. இது யார் யாருக்கு பிடிக்குதோ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இது கூட நான் ஆப்பம் சுட போகிறேன் இன்றைக்கி. எங்கள் வீட்டில் ஆப்பமும் சன்னா தாளுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இட்லி மாவு, தோசை மாவு இருந்தால் கூட ஊற்றிக்கோங்க. பூரிக்கு இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. பாருங்கள் ஆப்பம் சுட்டுட்டேன். இப்போ தான் சூடாக ஆப்பம் சுட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அது கூட நம்ம இப்போது சன்னா தாளை ஊற்றிக்கலாம். நல்லா பாருங்கள் கிரேவி எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அப்படி ஊற்றிட்டு நம்ம இப்போது ஆப்பத்தை, சூடான ஆப்பமும் சன்னா தாளமும் சாப்பிட போகிறோம். எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுங்களா? சூப்பரான டேஸ்டியான ஒரு ஆப்பம் சன்னா தால். காலையில் இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. யார் யாருக்கு இது பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத அஸ்வின் சீக்ரெட் சமையலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃபன் பண்ணி கொடுத்தீங்கன்னா தட்டு காலி இடம் சூப்பராக சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கும் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ஹெல்த்தியானது சன்னா தால். இதில் ஃபைபர் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி கிரேவி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம். இது சூப்பராக வந்திருக்கு. லைக் போடுங்க.